வார்த்தைகள், இந்த அரசை நான் ஆதரிச்சதுக்கு வெக்கப்படுறேன்னு இன்னைக்கு மத்திய அமைச்சரா இருந்துகிட்டே சிராக் பாஸ்வான் பேசுறாரு. இதெல்லாம் வெறும் பீகாருக்குள்ள மட்டும் விவாதம். ஆனால் ஒரு ஸ்டாலின் போகும்போது அது தமிழ்நாட்டினுடைய செய்தியா மாறுது. தமிழ்நாட்டுல இருந்து அது தேசிய ஊடகங்களுக்கு நகர்த்திட்டு போறாங்க. ஹேமந்த் சோரன் வரும்போது அது ஜார்க்கண்ட்ல பேசு பொருளா மாறுது. ஒரு சித்தராமையாவோ ஒரு ரேவந்த் ரெட்டியோ நாளைக்கு மேற்கு வங்கத்துல இருந்து யாராவது பை சான்ஸ் போறாங்க, இல்ல ஆம் ஆத்மியினுடைய பிரதிநிதிகள் போறாங்க, அகிலேஷ் வரும்போது யூபி நியூஸா மாறுதுன்னா அந்த தேசிய அளவிலான பேசு பொருளாக இதை மாற்றுவது அந்த நரேட்டிவ செட் பண்ற இடத்துக்கு எதிர்கட்சிகள் கையில் எடுக்கிறாங்க. அரசியல் ரீதியிலாக ஊடக வெளிச்சம் இன்னைக்கு வருது இல்ல. உங்களுக்கு அட்லீஸ்ட் ஸ்டாலினை கவுண்டர் கொடுக்கிற நரேட்டிவ் காச்சும், பீகாரிகள் குறித்து எவ்வளவு இழிவா திமுக பேச தெரியுமான்னு பேசுறதுக்காச்சும் இந்த விவாதத்தை எடுக்கும் போதுதான் அது எந்த நோக்கத்துல சொல்லப்பட்டது. அப்படி பீகார் மக்கள் புலம்பெயர்ந்து வராங்கன்னா அவங்களை இவ்வளவு ஆண்டுகளா ஏமாத்தினது யாரு, நிதிஷ்குமார் 18 வருஷமா என்ன பண்ணாருன்னு அந்த விவாதத்தை இவங்களுக்கு தகுந்த மாதிரி உள்ள கொண்டு போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நம்ம பாக்குறோம், அவ்வளவு செய்திகள் களத்திலிருந்து வருது.